கோரக்கர் நூல்ல வந்து ஒரு லிஸ்ட் சொல்றாரு, யார் யாரு எத்தனை கர்ப்பம் முடிச்சாங்கன்னு. எந்த நூல்ல சாமி? கோரக்கர்ல, சந்திர ரேகையில. ஓ சரி சரி. நமனாந்தர் திறவுகள் நினைக்கிறேன், நமநாச திறவுகள் நினைக்கிறேன், கோரக்கர் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கும். சரி. அதுல வந்து சொல்லுவார், இந்த போகர் வந்து எத்தனை கர்ப்பம் சாப்பிட்டாரு. அவர் போகர் கர்ப்ப விதியில வந்து கடுக்கா, குமரி, அப்புறம் சிவனார் வெம்பு, இன்னும் வந்து மிளகு, நிறைய சொல்லுவாரு. தெரிகிறது கர்ப்பம். சரிங்க சாமி. இதெல்லாம் வந்து சொல்லுவாரு. இந்த கர்ப்பம் எல்லாம் அவர் சாப்பிட்டு அனுபவிச்சு எழுதுனது. சரி. இப்படி ஒன்னு மிளகு முடிச்சுட்டா 1, அப்புறம் சிவனார் முடிச்சுட்டா 2. இப்படி வந்து போகர் வந்து இருக்கிறதுல அதிகம் கர்ப்பம் சாப்பிட்டார் அவர் தான். ஆனா சொல்றாங்க 240 கர்ப்பமோ என்னமோ சாப்பிட்டாரு. அப்போ 240 எல்லாமே 10 மாசம் 10 மாசம் அப்படி கணக்கா? அப்படித்தான் வச்சுக்கணும். 10 மாசம் இல்ல, 10 வருஷம் வச்சுக்கணும். ஒரு மண்டலம் சாப்பிட்டாலும் அது கர்ப்பம் தான். ஆமா சாமி. ஆனா பலன் வந்து எப்படியும் ஒரு 10 மாசம் ஒரு 10 வருஷம் நம்ம தானே அது அந்த சரீரத்தை அடுத்த நிலைக்கு அது எடுத்துட்டு போவோம். இப்படி வந்து கணக்கு சொல்லிட்டே வருவாங்க. கோவர் வந்து 240, அப்புறம் அகஸ்தியர் வந்து 2000. இப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு சொல்லிட்டு எத்தனை மூலிகை கர்ப்பமோ அல்லது எத்தனை கர்ப்பம் சாப்பிட்டு முடிச்சாங்களோ, இல்ல தசவீச்சியா அத்தனை தடவை பண்ணாங்களா தெரியாது, தெரியல. சரி. 10 வருஷம் கர்ப்பசாதனை பண்ணா தசவீச்சம் 1 முடிஞ்சது. தசவீச்சியே வந்து 2 தடவை பண்ணா 3 தடவை பண்ணா அந்த அர்த்தத்தில் எழுதினாரான்னு தெரியல. மொத்தத்துல இவ்வளவு சாப்பிட்டு திருமூலருக்கும் இவ்வளவு வரும். இந்த திருமூலர் வந்து இவ்வளவு கர்ப்பம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவரும் வந்து அந்த கர்ப்ப சாதனை முடிச்சு உடம்ப கல்பமாக்கிட்டாரு. சரி. கத்தி வீசினா உடஞ்சு விழுந்துரும் ஒரு உடம்பு. அந்த அளவுக்கு கத்தி உடஞ்சிரும். கத்தி வஜ்ரதேகம். இப்படி உடம்ப தயார் பண்ணிட்டாரு. அவருக்கு இடையன் உடம்புல புகுந்தாரு, கூட விட்டு கூட பஞ்சாரு. இவர் உடம்ப ஒரு இடத்த இழுத்து வச்சிட்டாரு. ஆனா தேடி கண்டுபிடிச்சு எரிச்சிட்டாங்க. கர்ப்பசாதனை பண்ண உடம்பே எரியும்ல, எரியுது. எரிஞ்சிருச்சு இல்ல, எரிஞ்சதுதானே அவர் இடையன் உடம்புல மறுபடியும் சிக்கினாரு. அதுக்கப்புறம் தான் திருமந்திரத்தை எழுதுறாரு. இப்ப கர்ப்பசாதனை பிசிக்கலா முடிவு என்ன? அப்போ அது அதனுடைய உடம்பு அழியுங்கிறத காட்டிட்டாருல, காட்டிடுது. திருப்பியும் காட்டிடுச்சுல்ல, ஏதோ ஒரு பொருளால அழிஞ்சிட்டு மாத்த வேண்டியது எதை? அப்ப கர்ப்பசாதனை எந்த கேரண்டி கொடுக்குது உங்களுக்கு? நான் எதையோ ஒண்ணு சாப்பிடுவேன், எனக்கு மரணம் இல்லா பெரும், அதான் மரணமே அவருக்கே கொடுத்தாச்சு உடம்புக்கு. ஆன்மாதான் வெளியே போயிடுச்சு, உடம்பு அழிஞ்சு போச்சுல்ல. அப்ப ஆன்மாவை சரி பண்றதா இல்ல உடம்ப சரி பண்றதா? எந்த ஐடியால இந்த கர்ப்பம் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு நான் வந்து சித்தர் நிலை அடைஞ்சிருவேன்னு எந்த ஐடியால இது ஆரம்பிச்சு எங்க போகுது, எங்க முடியுது? முடிவு என்ன? அப்ப என்ன? அப்ப இப்போ அகஸ்தியர்லாம் 2000 கர்ப்பம் தோராயமா வச்சுன்னா கூட, அப்ப அவருடைய சரீரம் அவரும் ஒரு முடிவு நிலைக்கு வந்துட்டாரு. எல்லாமே முடிவு நிலை. இந்த உடம்பு இருக்கு, அந்த உடம்பு வந்து காஸ்மிக் பாடியா மாறிடுது, என்ன ஒரு பாடியா மாறிடுது, என்னமோ சொல்றாங்க. காஸ்மிக் பாடியில மாறிடுது. கர்ப்பசாதனை முடிச்சு சித்தர் நிலை அடைஞ்சிட்டான். திருமூலர் அந்த காஸ்மிக் பாடியில தான் நின்றுப்பாரு. ஆமா சாமி. அப்புறம் எதுக்குயா உடம்ப விட்டுட்டு போனாரு? ஸ்தூலதேகம் எப்படி அவருக்கு சிக்குச்சு? எரிக்கிறக்கு திருமூலருடைய உடம்பு இன்னொருத்தருக்கு கிடைச்சது. காஸ்மிக் பாடியில இருந்து ஸ்தூலதேகத்துக்கு வந்து அப்புறம் கூடுபட்டு கூடுவாஞ்சாரா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி. ஒன்ஸ் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்ட அப்புறம் திருப்பி கீழ் நிலைக்கு வரமாட்டாங்களே. எதுக்கு வர்றோம்? மேல்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தேவையில்லை இல்ல. அப்படின்னா வள்ளலார் எல்லாம் வந்திருக்கணுமே, பட்டினத்தார் வரலாறு. தியரிக்காக இல்ல, அவசியம் இல்ல. அவசியம் ஒரு இடம் போயிட்டு ஸ்தூல தேகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இடையன் உடம்புக்குள்ள பூந்துக்கணும். அங்க எந்த இதுவும் இல்ல இல்ல. அப்புறம் ஸ்தூல தேகத்துக்கு வந்தாரு. ஸ்தூல தேகம் போயிடுச்சா? போகலையே. போகலான்னு வச்சிருக்காரு. போகதான் விட்டுருக்கும்ல. யார் தூக்கிட்டு சமக்கிறது?
ஸ்தூல தேகத்தை மாத்தணுங்கிற இந்த ஐடியா, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு ஸ்தூல தேகம் மாறினா ஒரு நிலை கிடைச்சிருங்கிற ஐடியா, இது என்ன ஐடியால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. உங்களுக்கு எதுவும் தெரியுதா சாமி? இப்போ இறப்புக்கு வந்து மனம் இல்ல சாமி. இறந்துட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை மனதோட சேர்த்து ஆன்மாவை பிரிச்சு எடுத்துட்டு போய் அப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா, ஆன்மாவும் மனதோட ஒரு அடுத்த ஸ்டேஜ்னு இருந்ததுன்னா, அதுக்கு ஏதாவது ட்ரை கிடைக்காதனாலதான திருமூல ஸ்தூல தேகத்தை, அது காத்துல பறக்கிற சக்தி இவருக்கு இருக்கு. காத்துல பறந்துட்டு இருக்கும் போதுதான் அப்படி அஷ்டசித்துல ஒண்ணு இருக்கு. ஓகே சாமி. பரகாய பிரவேசங்கிறது கூடு விட்டு குடுவாயிருது, அது அவர்கிட்ட இருக்கு. அதே போல அனிமா மகிமாங்கிறது காத்துல பறக்கிறது. அனிமாத்தான் காத்துல பறக்க முடியும். லகிமா அனிமா ரெண்டும் சேர்ந்தாதான் காத்துல பறக்க முடியும். காத்துல பறக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாம பறக்கணும்னா அங்க அனிமா இருக்கு இல்லையா? மறுபடியும் வந்து ஸ்தூல தேகத்துக்கு கீழே வரணும்னா கரிமா வேணும். வெயிட்டான ஒரு பொருளா மாறினாதான் கீழே நீ இறங்க முடியல, பறந்துட்டே இருக்கணும். மகிமான்னு இருந்தா சின்ன அணு வடிவமா மாறின உடம்ப மறுபடியும் ஸ்தூல தேகத்துக்கு கொண்டு வர முடியும். இப்படி உடம்ப அப்படி இப்படி எல்லாத்தையும் மாத்திக்க கூடிய எல்லா சித்தம் அவருக்கு இருக்குது, இருந்தது. ஆனா ஸ்தூல தேகம் போகலையே. ஸ்தூல தேகம் போயிடுச்சு, ஸ்தூல தேகமே இல்ல. அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மனமும் ஆன்மாவும் மட்டுமே இருக்கிற ஒரு சூக்கும தேக வடிவமா உடம்பு மாறிடுச்சு அப்படின்னா, திருமூலர் ஸ்தூல தேகத்தை எரிக்கிறதுக்காக அங்க விட்டுட்டே போயிருக்க மாட்டார்ல. சூக்கும தேகத்தை எப்படி எரிக்கிறது? அது எரிக்க தவறு சாமி. அது கண்ணுக்கே புலப்படாது கண்ணுக்கு. அப்புறம் எப்படி இடையனுடைய மனைவி உடம்புக்கு கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? 6 அடி இருக்க போகுதுன்னா அவ எடுத்து அடிச்சிருக்கா. 2 அடியா இருந்தா குழந்தைய நடிச்சு விட்டுருவாள்ல. அந்த சூழ தேகத்தை நீங்க அனிமாலகிமான்னு எல்லாம் சுருக்க முடியுது, சுருக்கவோ விரிக்கவோ முடியுது. ஆனா ஸ்தூலம் இருக்குதானே செய்யுது 6 அடி. திருப்பி கடைசி அந்த இடத்துக்கு வந்து இத்தனை கற்பம் சாதிச்சோம், அஷ்ட சித்தம் வந்தோம், அந்த 6 அடி போகல இல்ல. போயிருக்கு, போக விட முடியும்னா அந்த 6 அடியும் விட்டுட்டு ஒரு வெறுமனே சூக்க உடம்புல இருந்திருப்பாருல. அனிமாக்கும் அப்புறப்பட்ட நிலை தேகம் ஸ்தூலம் அப்படிங்கிற அப்பாற்பட்ட நிலையில இருந்திருப்பாரு. இந்த மனமும் ஆன்மாவும் மட்டும் வச்சுட்டு ஸ்தூலத்தை விட்டுட்டு உடம்பு போகல இல்ல, அத்தனை சித்தா இருந்தாலும். சாமி இப்போ இந்த விஷயத்துக்காக இவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்கன்றீங்க. இப்போ ஒருத்தர் பட்டினத்தார் வள்ளலாம் மறையறாங்கன்னா, இப்ப இது போகாதுன்ற இந்த இந்த ஞானம் அவங்களுக்கு இல்லாம இருந்திருக்குமா? இல்லாம எல்லாம் இருக்காது. இல்லாம எப்படி இருக்கும்? இருந்திருக்கும்ல சாமி. அப்ப அவ்வளவு போராட்டம் எதுக்கு சாமி? இப்ப வள்ளலார் எல்லாம் படாத பாடுபட்டு இருப்பார்ல. 150 வருஷம் 200 வருஷம் சொன்னதுன்னா வந்து ஞானம் வளர்க்க அடியேன் படும் துயர் சற்றளவே, கொஞ்சம் கூட வாய் விட்டு சொல்ல முடியாது, அவ்வளவு சிரமத்தை நான் அனுபவிக்கிறேன் பட்டினத்தார் வாய் விட்டு சொல்லிட்டாரு. எட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் பேரொருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இவை முடிந்து தட்டாத லிங்கம் கருதான நெஞ்சம் கருத்தினுள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழிந்ததுவே. அதுவும் சொல்லி முடிச்சுட்டு இப்படி இல்ல எல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் என்ன நல்லா ஆசைப்பட்டேன்னா யோகத்தில் நிறைய கிடைச்சிருச்சு, ஞானம் வளர்க்க அடியேன் படும் துயர் சற்றல்லவே. ஞானம் தான் வாக்கிலையா. சரி, இப்படி மாத்தினாலும் ஸ்தூலம் வந்து அழியத்தானே போகுது. அப்புறம் எதுக்கு ஸ்தூலத்தை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு? அதுதான் அந்த இடம் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்குமா? விசாரத்துல போயிடலாம். அதுக்கு மேல இருக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? இல்ல நம்ம அறிவுக்கு எட்டலையா? இவ்வளவு பாடுபட்டு ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாமி? சித்து செஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் உபயோகம், அது பணமாக்க போறது இல்லல்ல, ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. அப்ப அது வந்து முடிவு இல்ல. அப்ப எதுக்காக இந்த பாடு? நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண ஸ்தூல பொருளை இன்னொரு பொருளா மாத்த முடியும். சூக்கமத்தை அஷ்டமாசத்தால தொடவே முடியாது. அனிமான்னா ஒரு ஸ்தூல பொருளை அணுமயமா மாத்த முடியும். சரி. மகிமான்னா அதை பெருசாக்க முடியும். கரிமான்னா
ஒரு ஸ்தூல பொருளை வெயிட்டான பொருளா மாத்த முடியும், லகிமான லேசான பொருளா அதை மாத்த முடியும். ஓகே சாமி. 4 சித்தும் ஸ்தூல பொருள் இருந்தா தான் பண்ண முடியும். ஸ்தூலம் இல்ல, அதாவது அணுக்கள் இல்ல அப்படின்னா இதை நீங்க பண்ண முடியாது. ஓகே, கரெக்ட் இல்லையா? ஓகே. அதுக்கப்புறம் பரகாய பிரபஞ்சம்னா இன்னொரு உடம்பு இருக்கணும். ஈசத்துவம், வசித்துவம், அப்புறம் ஈசத்துவம், வசித்துவம் கடைசி. ஓகே சாமி. பரகாமியம்ங்கிறது அதுக்கு முன்னாடி. அப்புறம் பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே சாமி. இந்த பரகாமியங்கிற நிலை 6 சித்து வரைக்கும் ஸ்தூலத்துல ஒண்ணு இருந்தா தான், ஸ்தூலத்தை பேஸ் பண்ணி தான் அது பண்ண முடியும். ஓகே சாமி. அப்ப ஸ்தூல பொருளை மாத்தி அமைக்கிறது இந்த 6 சித்துக்களும். சரிங்க சாமி. இந்த 6 சித்துக்களும் ஸ்தூல பொருளை நீ சதுரமா இருக்கிறத வட்டமா மாத்திடுவ. சரிங்க சாமி. அந்த சதுரம் வட்டம் ரெண்டும் பூமி அழியும் போது அழிஞ்சிரும். அப்ப இந்த 6 சித்தும் வச்சு என்ன பிரயோஜனம்? 6 சித்தும் சூன்யத்துக்குள்ள அடங்கிடும். என்னைக்கு பூமி பிளாக் ஹோலுக்குள்ள போயிடுதோ, நீ அந்த 6 சித்தையும் வச்சு என்னவெல்லாம் பண்ணி வச்சியோ அது எல்லாமே காணாம போயிடும். 100 வருஷம் ஆகட்டும், 200 வருஷம் ஆகட்டும், அது காணாம போயிடும்ல. ஆமா சாமி. இத வச்சு அப்ப அந்த 6 சித்தும் செஞ்சும் பயன் இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் பிள்ளை ஒட்டியில வளர்த்து அது மறுபடியும் ஆசையில விழுந்து மறுவிடப்படுறதுக்கு நான் பெத்துக்காமே இருந்துக்கிறேன், அந்த மாதிரி இது. ஆமா சாமி. ஓகே. அது 20 வருஷம், இது 200 வருஷம். ஞானிக்கு அந்த 20 200 ஒரே மாதிரி தான் தெரியும். கடைசியில இந்த சுழற்சியை உடைக்க முடியல, நான் இந்த வேலையை செய்ய வேண்டாங்கிற மாதிரி வந்துடும். சரி, அப்ப அந்த அஷ்டசித்து இருந்தாலும் அதுதானே பீக், நீங்க சொல்லக்கூடிய அச்சீவ்மெண்ட். அவ்வளவுதான் சாமி. அதுதான் சாமி. இப்ப இந்த பீக் அச்சீவ்மெண்ட் இதுல பலன் இல்லன்னு இந்த இடத்துல தெரிஞ்சிடும் சாமி. தெரிஞ்சிடுது இல்ல? அப்ப அதுக்கு அதையும் தாண்டி மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன காரணத்துக்காக அவங்க போராட்டம்? மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஸ்தூலத்தை பற்றி அல்ல. சரி. ஆன்மாவை பற்றினது. ஆன்மா மறுபடியும் பிறப்புக்கு வரக்கூடாது. அது மரணம், பிறப்பு, இறப்பு அப்படிங்கிற சுழல்ல சுக்கக்கூடாது. பிறப்பில்லா பெருவாழ்வுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு விளங்காது. அதனால மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க. இந்த மரணமில்லா பெருவாழ்வுனா ஸ்தூல தேகத்தை நீங்க ஏதோ சித்த வச்சுக்கிட்டு அதை எங்கிட்டோ கொண்டே ஒழிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் அருவ நிலையில அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற அர்த்தம் இல்ல. ஒரு யோகி பிறக்கிறாரு, பிறக்கும் போதே ஞானியா பிறக்கிறாரு, வள்ளலாறு மாதிரி. வள்ளலாரே பிறக்கலைனாலும் ஈசன் அவர் செய்ய வரைய 5 வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாரு. கண்டிப்பா வள்ளலார் பிறந்தனால அவருக்கு வேலைப்பட குறைய போறது இல்ல. வள்ளலார் முக்தியாகி போய் ஐயா அவர் அருட்பெருஞ்சோதி ஆகி போய் அருட்பெருஞ்சோதியில கலந்தனால அருட்பெருஞ்சோதிக்கு பாரம் குறைய போறது இல்ல, அதாவது வேலைப்பழு குறைய போறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா சேரெல்லாம் வாங்கி போறது இல்ல. புரியுது. நமக்கும் ஆன்மாவுக்கும் பரமான்மாவுடைய தொழிலையும் கூட்டவோ குறைக்கவோ நம்மால முடியாது. இது இந்த அந்த தொழிலை பிரிச்சுக்கிறது, பகிர்ந்து, அதுக்கு அந்த வேலையே அங்க இல்ல. எவ்வளவு பெரிய மகா புருஷர் அவருக்கு தெரியல, அது வேலையை செஞ்சிட்டு இருக்கும். சரி, பரமாத்மா அங்க இருந்து அத்தனை தொழில செஞ்சிட்டு இருக்கும். இவர் போறது நீர்க்குமிழி மாதிரி. அவருடைய ஜேர்னி ஃபுல்ஃபில் ஆயிடும். பரமாத்மாவுடைய தொழில எதுவும் அந்த பாதிப்பே வர்றதில்ல. இது மரணமில்லா பருவாழ்வுங்கிறது இறைவனோட போய் 2.5 கலந்து அங்கே நின்றது, திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்கு. இதுதான் பெரிய பாடு. இத நோக்கிதான் கடைசியில் அது நகர்த்தும். இப்ப ஞானம்ன்றது கூட இந்த மரணமில்லா பெருவாளுக்கு போகாம ஸ்ட்ரைட்டா 2.5 இந்த அனுபவம் அந்த இறைவனோட நிக்கக்கூடிய சேர்ந்து நிற்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? மரணமில்லா பெருவாழ்வுங்கிற நீங்க இந்த வார்த்தை யார் கொண்டு வந்தது? அதிகமா பேசுறது வள்ளலார் சாமி. ஆமா, வேற யார் சொன்னாங்க மரணமில்லா பெருவாழ்வுன்னு? வேற யாரு சொல்லல. மோட்சம் தானே கேட்டாரு. மோட்சம் அப்படின்ற வார்த்தைக்கு தான் எல்லாமே குறிக்குது. ஆமா,
அந்த விடுதலை பயன்படுத்துறாங்க. இது நவீனமான இந்த வார்த்தை வந்ததும் அது வித்தியாசமா தெரியும். எல்லாம் ஒண்ணுதான். அப்படி சொல்றீங்களா? எல்லாம் ஒண்ணுதான், வேற மாதிரி சொல்லலாம். ஆடுகனி ஐந்தொழிலும் யாரு அவர் சார்புல இவர் ஆடாட்டாலும் அது நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப கூட ஐந்தொழில கையெடுத்த வடலூர் ராமலிங்கம் ஜெயனும் ஒண்ணு போட்டிருந்தாங்க. யார் எதை கையில எடுக்கிறது? எந்த ஆன்மா இல்லாட்டாலும் அது ஈஸ்வரன் அவர் செய்ய வேண்டிய 5 வேலையை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆன்மாக்களை டிபெண்ட் பண்ணி அதை செய்யறாரு இல்ல. அப்ப இந்த மரணம் எல்லாமே மோட்சம், ஞானம், மோட்சம், விடுதலை எல்லாமே ஒண்ணுதான். இப்போ அந்த இடம் தான். சரி, சவுத்துல இந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு சித்தர்கள். நார்த்துக்கு போனீங்கன்னா அங்க வேற வேற. ஓ, அப்படி சொல்றேன். ஆனா இது எல்லா இடத்துலயும் ஒரே இதுதான். ஸ்தூல தெய்வத்தை சம்பந்தப்பட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு சித்த மார்க்கம் தொடங்கும். அதுவே வேண்டாமையா, நீ நேரா ஆன்மாக்கு போயிடு, உடம்பு அழியக்கூடியது, அதை புடிச்சுக்கோ, விட்டுடு அப்படின்ற இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அது போகும். இப்ப ஆசை ஞானன்ற அந்த நிலை வந்துட்டா கூட, மனதளவுல ஏற்படுற அந்த ஞானன்ற நிலை கூட மரணம் இல்ல, மீண்டும் பிறவா நிலையை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த இடம் தானே சாமி? அப்படிதானே கணக்கு? இது இப்படி இப்போ நம்ம மனதளவுல ஆசையை முழுக்க விட்டுறோம், எதுவுமே சதம் இல்லை அப்படின்ற அந்த முழு நிர்வாண நிலை மனதுல வந்துட்டா கூட அது ஞானம் அடைஞ்ச மாதிரி கணக்கு. மீண்டும் அந்த இந்த இது பிறவா நிலைக்கு வந்துரும் அப்படின்றீங்க. எதுவும் சதம் இல்லைங்கிறது விரக்தி நிலை, ஞானம் இல்ல. எது சதம்? அப்போ அதை தேடி ஆன்மா மறுபடியும் பயணத்தை துவங்கும். எதுவும் சதம் இல்ல அப்படிங்கறது கசந்து போய் வரக்கூடிய ஒரு உணர்வு. ஓகே சாமி. ஊருஞ்சதம் இல்ல, பேருஞ்சதம் இல்ல, நான் பொய் அப்படிங்கறத புரிஞ்சு வர்றது. ஓகே. யான் எனது பொய்ங்கிறது, பாசம் பொய்ங்கிறது புரிஞ்சு வர்றது. பதி உண்மைங்கிறது புரியறது இல்ல. பதி உண்மைங்கிறத புரிஞ்சு அந்த பதியினுடைய என்னது எப்படி போய் சேர்றது அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது ஞானம் உதயமாகும். இது விரக்தின்னு சொல்லலாம். அப்ப இந்த 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 கர்ப்ப சாதனை இந்த மாதிரி விஷயங்களை உள்ள போனா கூட திருப்பி நீங்க ஞான வழியாதான் நீங்க பிறவா நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வேற வழியே இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பாடுபடணும்? அதுதான் சாமி. அந்த அந்த அதுதான் இவ்வளவு இத்தனை ஒரு ஆளு 2000 கர்ப்பம் 100-200 கர்ப்பம் சாப்பிடுறாங்கன்னா, அப்ப 200 ஒரு கர்ப்பத்துக்கே ஆணவம் எல்லாம் ஓரளவு அழிஞ்சிடுதுன்னா, அப்ப 200 கர்ப்பம் சாப்பிடும் போதே அந்த ரொம்ப உயர்ந்த நிலைக்கு மனம் அடைஞ்சிருமா? அப்ப இந்த மோட்சம் அப்படின்றது சரீரத்தை விட்டுட்டாவே நம்ம மீண்டும் பிறவா நிலைக்கு வருவோமே. இந்த சரீரத்தை தூக்கி வச்சுட்டு இது அழியாத நிலைக்கு எடுத்துட்டு போகணுன்றது வீண் வேலைன்ற அந்த சிந்தனை வராமையா சாமி இருக்கும்? அப்படி இந்த அவங்க சொன்ன 200 கர்ப்பம் இவர் சாப்பிட்டாரு அப்படிங்கறத சின்ன சின்ன மூலிகைகள். ஓகே சாமி. இப்ப மிளகு ஒருத்தர் 40 நாள் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு இல்லையா? இந்த மிளகு சாப்பிட்டு முடிச்சதுல அவருக்கு என்ன ஞானம் கிடைச்சது? முடியல. உடம்பு இன்னும் கழிவு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு. இந்த உடம்பே தேவையில்லைங்கிற நோக்கம் வரல இல்ல? வரலையே சாமி. இந்த இவங்க சொன்ன இந்த 200 கர்ப்பங்கள் 300-500 கணக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகைகளை சொன்னது. அகர ஓரத்துக்கல்ல. இந்த தசதீட்சை பண்ணி முடிக்கும் போது முதல் மாசம் 2வது மாசம் 3வது மாசம் சொல்லி போகும்போதே நம்ம இப்ப பொதுவா என்ன சொல்லிக்கிறேன், ஊத்தை சட்டமடி உப்பு இருந்த பாண்டமடிங்கிறோம். தெரியுது நமக்கு. அத உண்மையாகவும் அனுபவிப்போம். உண்மையாலுமே அனுபவிப்போம். அனுபவிக்கும் போது உண்மையிலுமே இந்த உடம்பை ஊத்தை சடலம்ங்கிறது புரியும், பிசிக்கலாம்.
ஓகே. ஆமா ஞானம் புரியுது. பிசிக்கலா அனுபவிக்க முடியும் ஞானத்தை. இப்ப சொல்றீங்கல்ல உடம்பு வந்து இது என்னப்பா அழுகி போகக்கூடிய ஒரு பொருள் ஜடம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க வெறும் பாவனையில வார்த்தையில தான் சொல்றோம். கற்ப சாதனையில தான் அனுபவிக்கிறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அது அனுபவிக்கிறது சொல்றது இல்ல. புரியுது. இது என்ன பண்ணும், ஞானத்தை பிசிக்கலா அனுபவிக்கும் வைக்கும், பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதுக்கு இத அனுபவிச்சுட்டா உடம்பு பற்று வரவே வராது. ஆனா உயிர் பற்று தொற்றியும். உயிர் பற்று தொற்றிக்குமா? ஆமா, கர்ப்பத்து மேல தொற்றிக்கும். கர்ப்பம் சாப்பிட்டா அழியாம இருக்கணும், உடம்பு உயிர் பெரியாம இருக்கும். அந்த சிந்தனை. உடம்பு அழகா இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அதுக்கெல்லாம் இல்ல, உயிர் பிரியாம இருக்கும். எத்தனை வருஷம்னா இந்த லீனான பாடியோட எத்தனை வருஷம் நிக்க வச்சுக்கலாம், தக்க வச்சுக்கலாம். என்றும் 16 அந்த மாதிரி வந்து நிக்கும். இந்த உயிர் பற்றும் பொய்ங்கிறது இன்னும் கொஞ்ச காலம் எந்த இடத்துல தசை தீட்சை முடிக்கும் போதுதான் அது புரிய வரும். இந்த தீட்சை முடிக்கும் போது அடுத்த தொடர்றதுக்கே வராது. எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் அது இதுதான். இத விடும்போதுதான் உடம்பு உயிர் அப்படிங்கிற பற்ற விட்டு பதிய நோக்கி நகரும் போதுதான் ஞானம் அப்பதான் அது துலங்க ஆரம்பிக்குது. இது அவங்களுக்கு புரியாமையா இருக்கு. அதுதான் சாமி. புரிஞ்சு இத முடிச்சிட்டு நிறுத்திட்டு அந்த மார்க்கத்துல போயிடுவாங்க. யோகத்துல ஃபுல்லா உட்காந்துக்குவாங்க. இது ஸ்தூலம் வந்து சொல்றபடி கேட்காது. கேட்காது. சரி, கரெக்ட். நம்ம கையில இல்ல. பிசிக்கலாவே அது வந்து ஆணவ மலம் நிறைய நிறைஞ்சது. ஆமா, கரெக்ட். ஓகே சாமி. பிசிக்கலான பாடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தையும் ஒழிச்சு, உள்ள இருக்கக்கூடிய மனசனுடைய பற்றுக்களையும் ஒழிச்சு, ஓகே, எல்லாத்தையும் திருத்தி ஆன்மாவுக்கு இத்தனை கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கருவிகள் வாயில இது நிறைய சேர்த்து வச்சிருக்கு உள்ளுக்குள்ள. ஸ்தூலதயத்திலயும் சரி, மனசுக்குள்ளயும் சரி, புத்திக்குள்ளயும் சரி, அகங்கார வடிவிலையும் நிறைய சேர்த்திருக்கு. இதெல்லாம் சுத்தமா அழிச்சு ஒழிச்சு வந்துச்சு. அப்போ ஆன்மா எதை வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கும், மத்ததை விட்டுடும். ஸ்தூலம் வேணும் தவத்துக்கு, ஆனா அது இந்த வெயிட் தான் இருக்கணும், இவ்வளவு ஹெவியா இருக்கணும் அப்படின்லாம் அது முடிவு பண்ணாது. அதே மாதிரி உயிர் வேணும், அதுவும் தவத்துக்கு. அது எப்படி பிரியாம வச்சுக்கிறது? போய் குகையில உட்காந்துக்கலாம். நிறைய இடத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க, எங்க வேணா சௌரியப்படி உட்காந்துக்கிறவங்க இருந்துக்கிறாங்க. இப்படி மனசுக்குள்ள எதை வைக்கணும், மனசை சூன்யமாக்குறது இல்ல, அங்க இறை பக்தியை நிறைச்சுக்கிறது. ஏன்னா இது ஃபுல்லா வந்து அனுபவிச்சாச்சு. ஸ்தூலத்துல என்ன இருக்கு, மனசுக்குள்ள என்னென்ன குப்பை இருக்கு, உடம்புக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து 10 வருஷத்துல மொத்தமா பார்த்தாச்சு. ஆனா இத்தனை சுத்தம் பண்ணாலும் மூலர் உடம்பு என்னாச்சு, காணாம போயிடுச்சு. திருமூலர் உடம்பு காணாம போயிடுச்சு. இது எல்லாம் புரிய வந்துரும். அதுக்காக இது வந்து சரி உடம்பு போய் தான், அதுக்காக நான் போய் கிணத்துல குதிச்சிருவோங்கிற அர்த்தம் இல்ல இது. எந்த ஞானியா அதை பண்ணாங்களா? இல்லையே. ஏன் பண்ணல? அந்த இடம் தான் சாமி. ஸ்தூலம் வேணும்யா, ஆனா அது பற்று வைக்காம இருக்கணும். எந்த விதத்துல சாமி ஸ்தூலம் உதவுதுன்றீங்க? இல்லன்னு எப்போ எல்லாரும் விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல. ஸ்தூலம் இல்லாம தவம் எப்படி பண்ண, எப்படி ஞானம் பூர்த்தி ஆகும்? ஞானம் உதயமாகிறது வேற, நான் ஆன்மஸ்வரூபங்கிறது தெரிஞ்சுக்கிறது வேற, அதுவாகவே நடந்துக்கிறது வேற. ரமணருக்கு நான் ஆன்மஸ்வரூபங்கிறது வீட்லயே தெரிஞ்சு, ஆமா சாமி. ஆனா அந்த சொரூபமா மாறி அதுவே இயல்பா, அது ஒரு கணம் அனுபவிக்கிறது. அந்த அனுபவம் தன் இயல்பாவே மாறுறதுக்கு பல ஆண்டுகள் பிடிக்கும், பல ஆண்டுகள் தவமே பிடிக்கும். பட்டினத்தாருக்கு அந்த ஓலையை பார்த்ததுமே பற்று நீங்கி போச்சு. ஆமா, கொஞ்ச காலத்திலே வந்து தான் ஆன்மாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஆன்ம சுரூபமாவே
எல்லாமே மாறுறதுக்கு, அந்த கரணங்கள் முதற்கொண்டு ஆன்மஸ்வரூபமா மாறுறதுக்கு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதுல இருக்கக்கூடிய பற்றுக்கள் எல்லாம் வந்து ஆன்மஸ்வரூபமாவே மாறுறதுக்கு வருஷங்கள் தேவைப்படும். உடனே கிடைக்கிறது இல்ல. அதுக்கு ஸ்தூலம் தேவை. அது அந்த பக்குவ நிலை அடையிற வரைக்கும் அந்த கருவிகளை வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கருவிகள் உடம்பு எல்லாத்தையும் கைவிட்டு அது எங்க பதியது எப்படி போகுமோ அது போய் சேர்ந்துடும். இல்லைன்னா எந்த ஆன்மாவும் உடம்பு எடுக்க வேண்டிய அவசியம். சூக்குமத்திலே அது தவத்தை நடத்துமே. அது சூக்குமத்தில இருந்துதான் வருது, தூளத்துல சிக்குது. அப்ப அந்த ஸ்தூலத்தை எடுத்து ஆன்மா வந்து அடுத்த நிலைக்கு பக்குவப்படுதா? ஆமா. அப்ப ஆன்மாக்கு எந்த பக்கமும் ஏற்ற இறக்கம் இருக்கு 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 இருக்கிறதாலதான் ஒரு ஸ்தூலம் தேவைப்படுதுன்றீங்க. ஆமா. 300 வருஷம் சொல்லியிருப்பேன். பதி ரேங்க் 1 கொடுத்தா பதிக்கு ரேங்க் 1, பசு வந்து கடைசி ரேங்க், அதாவது உலகம் கடைசி ரேங்க், ஸ்தூலம் வந்து கடைசி ரேங்க். அதாவது இறைவன், உயிர், ஆன்மா, அப்புறம் உடம்பு. இதுதான் வரிசை. இதுதான் உண்மையான வரிசை. பதி வந்து ரேங்க் 1, திருவருள் ரேங்க் 2, உயிர் ரேங்க் 2, 3வது ஆன்மா ரேங்க் 3, 4வது உடம்பு, அதாவது ஸ்தூலமான இந்த உலகம் 4. இப்படி இறை அருள் வந்து எதுலயும் கலக்கறது இல்ல. இறைவன் எதுலயும் கலக்கறது இல்ல. திருவருளால தன் காரியில செஞ்சுக்கிறார். அதாவது உயிரை அனுப்பி ஆன்மாவை இயங்க வைக்கிறாரு, உலகத்தை சுழல வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாரு. அவர் கலக்கறது இல்ல, அவருடைய சக்தி வடிவம் மட்டும் செயல்படுது. அது 2வது நிலையில் இருக்கு. அதை மட்டும்தான் வந்து அறிவை நம்ம அனுபவிக்க முடியும், அதாவது தெரிஞ்சுக்க முடியும். இருக்கு அப்படின்னு காற்று இருக்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதுக்கு மூல காரணமா எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்படாம ஒண்ணு இருக்கு, இதையும் தாண்டி இருக்குன்னு தெரியும். ஆனா அது எந்த விதத்துல இருக்குன்னு எந்த அனுபவிக்க முடியாது எந்த கருவியில வச்சோம். ஆனா இருக்குன்னு தெரியும். சரி, இப்படி உயிர் ஆன்மாவை சுமந்து வந்து ஒரு உடம்ப கொடுத்துருது. அதுக்கு இப்ப ஜீவாத்மா புருஷன் உருவாயாச்சு. இது என்ன பண்ணுது, இந்த ஆன்மா வந்து இந்த ஸ்தூல தேகத்து கொடுக்கப்பட்ட கருவிகள் எல்லாம் வச்சு உண்மையிலுமே நான் யாருங்கிற தெரிஞ்சுக்கும். உயிர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்து உடம்புக்குள்ள விட்டு இதெல்லாம் நடத்துது. நமக்கு எந்த கருவிகளோ எதுவுமே நமக்கு சொந்தம் இல்ல, டெம்பரரியா அது கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கத்துக்குது. கொடுக்கறத வச்சு கத்துக்கிட்டு இந்த மனசு, புத்தி, சித்த, அகங்காரம் இதெல்லாம் பக்குவப்பட்டு கடைசியில இது தன் சுய சொரூபத்தை முழுசா தெரிஞ்சு முழுசா புரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிறது இல்ல, கிளிம்ஸ் இல்ல, அது சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்ல, அனுபவமாவே மாறி அனுபவிக்கிறதும் இல்ல, அதுவாவே மாறுறது. அதான் அதுலயே இருக்கிறது. இது நீங்க ஒரு மந்திர தவம் பண்றீங்க, அத வந்து 108 தடவை பண்றீங்கிற மாதிரி ஆன்மா அனுபவம். ஆன்ம சொரூபங்கிறது அந்த மந்திரமே சதா 24 மணி நேரம் உங்ககிட்ட ஓடிட்டு இருக்கிறது. இதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இப்படி ஆன்மாங்கிற தெரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த ஆன்ம சொரூபத்திலே எதிரையும் பற்று இல்லாம இன்ப துன்பங்களை பஞ்ச கோஷங்கள்ல ஆன்மா கலந்துதான் இருக்கு. ஸ்தூலத்திலே இருக்கு, அன்னமய கோஷத்துல இருக்கு, மனோமய கோஷத்துல இருக்கு, பிராணமயத்துல இருக்கு, விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கு, ஆனந்தமயத்துல இருக்கு. இந்த 5லயுமே உயிர் உடம்பு 2மே கலந்து இருக்கு. உயிர் உடம்பு ஆன்மா 3மே அதுல இருக்கு. அன்னமய கோஷத்துல 3மே இருக்கு. மனோமயத்துல உடம்பு கிடையாது, உயிரும் ஆன்மாவும் தான் இருக்கு. பிராணமயத்திலும் அதே மாதிரி உயிர் ஆன்மா தான் இருக்கு. விஞ்ஞானமய கோஷத்திலயும் உயிர் ஆன்மா தான் இருக்கு. ஆனந்தமய கோஷத்திலயும் உயிர் ஆன்மா தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே அன்னமய கோஷத்துக்குள்ள அடங்கிதான் இருக்கு. இப்படி 5 கோஷங்களுக்குள்ளே ஆன்மா இருக்கு, 5 கோஷங்களுக்குள்ள உயிர் இருக்கு. ஆனா இந்த 5 கோஷங்கள்ல இருந்தும் ஏதாவது உடம்புக்கு கிடைக்கும், அதாவது ஆன்மா போய் தொடும். இந்த 5 கோஷங்கள் வெளியாத்தா எந்த ஒரு சுகமோ துக்கமோ ஆன்மா கிட்ட போய் சேர முடியும், அனுபவமே போய் சேர முடியும். ஆன்மா இது வழியாத்தான் அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒரு ஓசை காதுல கேக்குது, திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இன்னொருத்தங்க அழுகுறான், இல்ல யாரோ உறவு இறந்து போயிட்டாங்கிறாங்க.
நீங்க கண்ணுல பாக்கவே இல்ல, கேக்குறீங்க. கேக்குறோம். இது மனோமயத்துக்குள்ளதான் போகுது. சரி, இப்படி ஏதோ ஒரு இந்த கோஷங்கள் வாயிலாகத்தான் ஆன்மாக்குள்ள ஏதோ உள்ளுக்குள்ள போய் சுகமும் துக்கமும் போக முடியும். ஃபீலிங் உள்ள போகும், அது சுக துக்கமா அது மாறும். இப்படி 5 கோஷங்கள்லயும் ஆன்மாவாகிய நான் இருந்தாலும் இந்த 5 கோஷங்கள் வழியாக வரக்கூடிய எதிரையும் இன்பத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவிப்பதே இல்லை அப்படிங்கிற சொரூபமா வாழ்றது ஆத்ம ஞானம். எனக்கு அன்னமயம் கோஷம் இருக்கு, ஆனா நான் சாப்பிடுற சாப்பாடு ருசியா இருக்குன்னு எனக்கு தெரியாது, சாப்பிடுறேன், அத நான் அப்ரிசியேட் பண்ணல. மனோமய கோஷத்துல இருக்கு. மனோமய கோஷம் இருந்தா தான் கருணை அன்பு இருக்கும், இல்லாட்டி அவன் பைத்தியம். மனுஷனுக்கு பந்தம் பாசம் இருக்க கூடாது, ஆனா அன்பும் கருணையும் இருக்கணும். சாமி, இது பந்தத்துக்கு எடுத்துன்னு போய் விட்டுடாத சாமி. அன்பும் கருணையும் எப்படி சாமி அதை சொல்றீங்க? ஒரு பாசம் போதே ஒருத்தர் மேல ஒரு அட்டாச்மெண்ட் அப்பதான் அது. இப்ப கருணைன்னா கூட சரி, யாரோ போற வழி நமக்கு பழக்கம் இல்லாதவங்க மேல வருது, அது கூட அதிகமா நமக்கு தொடர்ந்து வர 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 அதை எடுத்துட்டு போய் இன்னொரு ஸ்டேஜ்ல விட்டுடாத நம்மள. திருப்பியும் இந்த உலக மக்கள் மேல ஏதோ ஒரு இது அட்டாச்மெண்ட் எடுத்துட்டு போய் விட்டுடாத. விடாது. தினம் சாப்பாடு ஆக்குறோம். ஆமா சாமி. இங்க தினம் சாப்பாடு ஆக்குறோம். ஒரு நேரம் ஆக்கி சாப்பிடுறேன், ஒரு நேரம் கிடையாது. தினம் இல்ல, சாப்பாடு ஆக்குற நேரத்துல மிச்சமா சாப்பாடு போய் இந்த வச்சிடுறது, குருவிகளுக்கு வச்சிடுறது, அது சாப்பிட்டுட்டு போயிடும். அடுத்த நாள் சாப்பாடு ஆக்கல, எனக்கு உள்ளுக்குள்ள பரபரப்பே வர்றதில்ல. ஐயோ குருவிகளுக்கு சாப்பாடு வைக்கிறேன், அது காட்டுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு, அது பெருக்கி சாப்பிட்டுக்கும். இந்த கன்வின்சிங் கூட பண்ண தேவையில்லை, இயல்பா நடக்கும். அது அங்க கமிட்மெண்டே இல்ல. இல்ல இந்த குருவிகளுக்கும் உனக்கும் நீ உணவு கொடுக்கறானா பந்தம் இல்ல. அங்க அதுக்கு சாப்பிடறதுனால உனக்கு சுகமோ துக்கமோ இல்ல, ஆனா செயல செய்யற. ஏன்னா உங்ககிட்ட எக்ஸஸா சாப்பாடு இருந்தது. தினம் நீ ஒரு வளர்ப்பு நாயை வைக்கிற, வளர்த்துட்டு இருக்கிற, இந்த நாய்க்கு சாப்பாடு போடுற, நாளைக்கு நீ சோறு ஆக்கல, இப்ப என்ன பண்ணுவேன்? அப்போ துக்கம் வரும். ஏன்னா அது வளர்ப்பு நாய், பற்று பந்தம் ஆகுது. இந்த குருவிகள்கிட்ட உங்ககிட்ட பந்தம் இல்ல, ஆனா அன்போட கொண்டு சாப்பாடு வைக்கிற, கருணையோட. என்கிட்ட நிறைய இருக்கு, நீங்க சாப்பிட்டுக்குங்க, ஏதோ இன்னைக்கு என்னால முடிஞ்சதை கொடுக்கறேன், சாப்பிட்டுக்குங்க. இது அன்பும் கருணையும். எப்போதும் பற்ற விட்டுறணும், அன்பை வச்சுக்கணும். அன்பு இல்லாம வாழ முடியாது, அன்பு இல்லாம இருக்கவே கூடாது, பைத்தியம் முடிச்சனால. இறைவன் பாலையாவது அன்பு இருக்கணும், அது கடைசி வரைக்கும். அதே போல பந்தங்களை விட்டணும், கருணை இருக்கணும். ஒருத்தர் உதவின்னு வர்றான், என்னால முடியல ஏதாவது கொடுங்க அப்படின்னு வர்றான், அவனுக்கு செஞ்சிடணும், இருந்தா கொடுத்துடணும். ஆனா அந்த இடத்துல பந்தத்தை வளர்த்திக்க கூடாது. உங்ககிட்ட சாப்பாடு இருந்து நீ குருவி கொண்டே வச்சுட்ட, நான் தான் இந்த குருவிகளுக்கு எல்லாம் தாயின் தாக்கணும், தினமும் சோறு போடுற வேலை என்னது, இந்த பந்தத்தையே வளர்த்த கூடாது. ஈஸ்வரன் எல்லாருக்கும் படி இழக்கிறாங்கிற முதல்ல புரியணும். நீ இல்லாட்டாலும் அதுகளுக்கு கொடுக்க வேண்டியது இன்னொரு வகையில அவர் கொடுத்துருவாரு. அதுக்கு உயிர் வாழணும்னா இல்ல, அதுக்கு ஜீவன் இன்னைக்கு தான் முடியணும்னா நீ சோறு போட்டாலும் அது சாப்பிடாது இறந்துரும். இன்னும் 10 நாளைக்கு அது உயிர் வாழணும் அப்படின்னா நீ சோறு போடலைனாலும் வேற ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு சோறு கிடைச்சிடும். ஈஸ்வரன் அவருக்கு கொடுக்க வேண்டியது வேற எந்த வடிவத்திலாவது கொடுத்துருவார். இது அவர் நடத்துறது. இது ஞானம் உதயமானா அன்பையும் கருணையும் உள்ள வச்சுக்கும், பந்தத்தையும் பாசத்தையும் அது விட்டுடும். சொந்த நாய்க்கு சோறு போடுறது பாசம், அது புரியுது. கருணை கிடையாது. தெருவில் இருக்கிற நாய்க்கும் உங்ககிட்ட பைசா இருக்கு, நீ ஏதோ பிஸ்கட் வாங்கி என்னை கொடுத்துட்டு போயிடுற, அங்க பந்தம் இல்ல, கருணை. அது பைசா இல்லன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஈஸ்வரன் பெஸ் இருந்தாருன்னா அதுக்கு வேற ஒருத்தன் கொடுப்பான், நாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. அங்க கமிட்மெண்ட் இல்ல, இந்த வித்தியாசம் இருக்கு. எதுலயும் கொண்டு போய் தள்ளிடாது. ஞானம் இல்லைன்னா இந்த கருணை ஐயோ அவங்க பதவிக்கிறாங்க, அவங்க செய்யணுமே, இவங்களுக்கு செய்யணுமே, இதெல்லாம் ஞானம் இல்லாத இந்த அன்பையும் பாசத்தையும் பந்தமும் பற்றுமா நீங்க மாத்திக்கிறது, புடிச்சுக்கிறது. அதுக்குள்ள சிக்கிடக்கூடாது. இப்படி 5 கோஷங்கள்லயும் ஆன்மா இருந்தாலும் அதன் வழியா வரக்கூடிய எந்த உள்ளீடுகளையும்
அதுல இருந்து சுக துக்கங்களை அனுபவிக்காம அது இருக்கிறது ஆன்மஸ்வரூபம்னு பேரு. இந்த சொரூபமா வாழும். நீங்க தான் ஆன்ம ஞானம் அடைஞ்சிட்டீங்களா, தவத்துல உனக்கு பூரணமா ஆத்ம ஞானம் கிடைச்சிருச்சு, பதிஞானம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு தவத்துல. ஈஸ்வரனுடைய திருக்காட்சியும் கிடைச்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்படி தெரிஞ்சு அனுபவிச்சு ஞானி யாராவது ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? இல்ல சாமி, வாய்ப்பு இல்ல. ஏயா அவங்க உடம்பு எடுத்து வந்த நோக்கமே முடிஞ்சு போச்சு, ஆத்ம ஞானம் அடைஞ்சாச்சு, முடிச்சுக்க வேண்டியதானே உடம்பு தேவையில்லைன்னு. அந்த விருப்பு வெறுப்பு கூட அங்க இருக்கிறதில்ல. நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், இந்த உடம்பு எனக்கு இனிமே இது மேல விருப்பம் இல்ல, எனக்கு வெறுப்பா இருக்கு இந்த உடம்பு. அந்த விருப்பு வெறுப்பு தன் உடம்பு மேலேயும் விட்டுறது, தன் இருப்பு மேலேயே விருப்பு வெறுப்பு விட்டுறது. இருக்க வரைக்கும் அவர் இருக்க வைப்பாரு, என்னைக்கு வந்து கூப்பிட்டுக்கணுமோ அன்னைக்கு கூப்பிட்டுருவாரு. அந்த இடம் வரணும். அந்த ஞானம் பட்டினத்தாருக்கு கரெக்டா அந்த கரும்பு இனிக்குது, டைம் ஆயிடுச்சு எனக்கு சொன்னார்ல. உனக்கு கரும்பு இனிப்பும், பேய் கரும்பு இனிக்கும்பா, அந்த இடத்த உனக்கு வந்து உனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை கூப்பிட்டுப்பேன்பா, இதுதான்ப்பா அடையாளம்னு அவர் சொல்லிட்டாருல. அவர் டைம் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரன் கூப்பிடுறாருங்கிறதுனாலதான் போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு முன்னாடியே அவர் உட்கார்ந்துருக்க முடியுமே? இருந்தது இல்ல அவர்கிட்ட, உட்காரக்கூடிய திறமை இருந்தது இல்ல, உட்காரல இல்ல. ஏன்னா அவர் பர்மிஷனுக்கு அங்கே கூட விருப்பு வெறுப்பு வரலையே. அதான் சுகதுக்கத்தை அனுபவிக்கலையே, எந்த கோஷத்துல இருந்து உள்ள எடுத்துக்கலையே, தனக்குன்னு எதுவும் வச்சுக்கலையே. இந்த நான் ஒளிஞ்சு நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை ஊனதுவாக கோணுதல் என்று உயிர் இழந்து சதுர் மார்க்கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமா இப்படின்னு பாட்டு போகும். எந்த பாட்டு தெரியல, தப்பா மனமன கதறையும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவிடும் நினையா அப்படின்னு சொல்லி போறது. வள்ளலார் இல்லையா, அது சைவ சித்தாந்தம். கீர்த்தி திரு அகவல்னு பேரு. எல்லாம் ஒண்ணுதான். 5 கோஷங்கள்ல அது இருந்தாலும் அதன் வழியே எதையும் உள்ளீடா எடுத்துக்காம, அதுலயும் சுகம் துக்கத்தை எதையும் அனுபவிக்காம ஈஸ்வரனையே அனுபவிக்க வைக்கிறது, அவரையே நினைச்சிட்டு இருக்கிறது. இது ஆன்ம ஸ்வரூபமா வாழ்றது. சமயத்தில் இதுவும் பெசகும், சுத்தமா வாழ்ச்சிடுறது இல்ல. மகா பெரிய ஒரு நாள் கீரை சாப்பிட்டு கேட்ட மாதிரி, கீரையை சாப்பிட்டாரு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாரு. இந்த சமயக்காரன் புடிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் தினம் இதே மாதிரி சமைக்க அந்த கீரையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். 2-3 நாள் கழிச்சு கவனிச்சாரு, என்ன இந்த கீரையை சிரமம் ஆக்கிட்டு இருக்கேன், பெரியவா நீங்க தான் நல்லா இருக்கு. ஓ, இந்த நாக்கு இந்த கீரைக்கு அடிமையாயிடுச்சா அப்படின்னு போய் அங்க பசுமாட்டு தொழுவத்துல இருந்து சாணத்தை எடுத்து நக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த கோஷத்துல கொஞ்சம் கமிட் ஆயிடுச்சு இல்ல, மயங்கிடுச்சு இல்ல, நழுவலாம். ஆனா சுதாரிப்பா இருந்து அதை கொண்டு வர தெரியணும். ஞானம் இருந்து அதை கொண்டு வந்தோம். ஞானம் உதயமாகிறதும் தன் இயல்பாக மாறி அதுவா வாழ்றதும் வந்து காலங்கள் பிடிக்கும். சிலருக்கு உடனே வந்துரும், யார் சொல்ல முடியும்? அதுவாவே அந்த நிமிஷத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடும். அடுத்த நொடியே எதையும் உள்வாங்க தன்மையில நின்னுனாலும் நிக்கும். பிராப்தம் இருந்தா அந்த எண்ணத்துல பாடுபட்டு சேரும்.